தரிசனம் டிஜிட்டல் நேயர்களுக்கு அன்பு வணக்கத்தை தெரிவிப்பது உங்கள் அன்பு சகோதரி திருப்புல்லானி ஜெயந்தி ரங்கராஜன். இன்று 3ஆம் நாள் பாசுரம். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம்பாவைக்கு சாற்றி நீராடினாள். திங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெறும் சென்னல் ஊடு கயலுகல பூங்குவலை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளைப்பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வல்லல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய். முதல் நாளில் நோன்பு கொண்டாட அனைவரையும் அழைக்கின்றாள் கோதை பிராட்டி. 2ஆம் நாள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் வாருங்கோ என்று அழைத்து நோன்பு நோக்கும் காலத்தில் நாம் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கக்கூடாது என்பதை சொல்கின்றாள். 3வது பாசுரம். இந்த பாசுரத்தில் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி என்று வாமனமூர்த்தியை கொண்டாடுகிறாள். அதாவது நாம் யாரை நோக்கி நோன்பு இருக்க போகின்றோம் என்று சொல்லி முதல் பாசுரத்தில் முடித்தால், அப்படி நாம் அவனை நோன்பு நூர்த்தால் நாட்டிற்கும் வீட்டிற்கும் என்ன சுபிக்ஷம் கிடைக்கும் என்பதை இந்த பாசுரத்தில் களை கட்டுகிறாள் ஆண்டாள் நாச்சியார். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி. இதுல உத்தமன் பேர்பாடி, உத்தமன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா தனக்குன்னு எதையும் எதிர்பார்க்காம அடுத்தவர்களுக்காக செய்யக்கூடியவன். வாமன அவதாரமாக பகவான் எடுக்கிறாராம். வாமன அவதாரம் ஏன் எடுத்தார் என்று சொன்னால், இந்திரன் இழந்தவற்றை மீட்டு கொடுப்பதற்காக அவரது தம்பி உபேந்திரனாக அவதரிக்கிறார். அவருடைய திருவடிகளை நாமும் வணங்கி வேண்டினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து. நாம் இத மாதிரி நோன்பு நூர்த்தோம் என்று சொன்னால் இந்த மழை வெள்ளக்காடாக ஆக்காமல் மக்களுக்கு தீங்கு விளைவிக்காமல் மழை பொழியும் என்று சொல்கிறாள். மாதம் மும்மாறி பெய்தால் அந்த ஊரும் நாடும் செல்வ செழிப்பாக இருக்குமாம். எப்படி செழிப்பாக இருக்கும் என்று சொன்னால், ஓங்கு பெறும் சென்னல், நெல்களிலேயே சென்னல் என்பது உயர்ந்ததான ஒன்று. அந்த சென்னல் எப்படி இருக்கும் என்றால் ஓங்கி வளர்ந்து இருக்குமாம். எந்த அளவுக்கு ஓங்கி வளர்ந்திருக்கும் என்றால், உலகளந்தான் எந்த அளவுக்கு ஓங்கி நின்னாரோ வளர்ந்தாரோ அதுபோல் இந்த சென்னல் பயிர்களும் ஓங்கி வளருமாம். ஒரு நெல் ஆகப்பட்டது உலக்கை உலக்கையாக இருக்குமாம். அந்த நெல் பயிரில் நெற்மணிகள் அப்படி உலக்கை உலக்கையாக இருக்கக்கூடிய அந்த நெல்லில் பாய்ச்சுவதற்காக நீர் பாய்ந்து செல்லும் இல்லையா, அந்த தண்ணீரில் ஊடு கயலுகல, இடையிடையே கயல் என்று மீனை சொல்வார்கள். மீன்கள் இடையிடையே நீந்தி செல்லுமாம். அந்த மீன்கள் எப்படி இருக்கும் என்று சொன்னால், ஒரு மீனும் கண்ணுக்குட்டி அளவிற்கு பெருத்து காணப்படுமாம். அதில் ஒரு மீன் நேராக போகும் பொழுது அடுத்து வரக்கூடிய மீன் வர முடியாமல், நேராக மீனால் போக முடியாமல் ஒரு கிழித்து செல்லுமாம். அப்படி ஒரு மீன் அந்த பயிர்களுக்கு இடையே ஒரு கிழித்து செல்லும் பொழுது மற்றொரு மீன் எதிரே வரும் பொழுது வர முடியாததால் அது அப்படி துள்ளி குதித்து ஓடுமாம். அப்படி துள்ளி குதித்து வரும் பொழுது அந்த வாய்க்கால் தண்ணீருக்கு அருகே இருக்கக்கூடியதான அந்த வரப்பு எனும் சொல்லப்படும் பகுதியில் பூங்குவளை புஷ்பம் என்று சொல்லக்கூடியதான செடி வளர்ந்து அதில் குவளை பூக்கள் பூத்து இருக்குமாம். அந்த குவளை பூவில் தேன் அருந்துவதற்காக பொறி வண்டுகள் தனது உடம்பினில் பொறி பொறியாக இருக்கக்கூடியதான வண்டுகள் அந்த குவளை பூவில் அமர்ந்து தேனை அருந்துமாம். அந்த தேனை அருந்தியது போக தேவையான அளவு தேனை அருந்திய அந்த வண்டாகப்பட்டது கண் மயங்கி அந்த குவளை பூவிலேயே உறங்கி கிடக்குமாம். அந்த அளவிற்கு தேனாகப்பட்டது அதிகமாக இருக்குமாம். அந்த வண்டாகப்பட்டது அதில் உறங்கி கிடக்க இந்த துள்ளி குதிக்கும் கயலாகப்பட்டது அந்த குவளை பூவை தட்டிவிட்டு செல்லும் பொழுது அந்த குவளை பூவானது தூளியை ஆட்டுவது போல் ஆட்ட அது அந்த வண்டிற்கு இன்பமாக இருக்குமாம். சரி, பயிர்கள் தான் இப்படி என்று பார்த்தால், அடுத்ததாக தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளைப்பற்றின்னு இந்த பசுக்கள் எப்படி இருக்கும் என்றால்
ஒரு பசுவும் யானை சைஸுக்கு இருக்குமாம். யானை அளவுகளில் ஒவ்வொரு பசுக்களும் இருக்குமாம். அந்த பசுக்களின் மடியை பால் கறப்பதற்காக கீழே குடத்தை வைத்து மடியை தட்டிவிட்டால் போருமாம். இந்த குடத்தை திரும்பி மாற்றி அடுத்த குடத்தை எடுத்து வைக்க கூட நேரம் இல்லாத அளவிற்கு இந்த குடம் வழிந்து கீழெல்லாம் பால் ஓடி அங்கு பால் சேராக ஆகிவிடுமாம். அந்த அளவிற்கு பசுக்களும் பாலை கொடுப்பதில் வள்ளலாக இருந்ததாம். வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள்னு இந்த வாமனமூர்த்தி அவதரித்த காலத்துல நீர்வளம் நிலவளம் எப்படி இருந்ததோ அது போல நாம் அவரை பாடி விரதம் இருந்தோம் என்று சொன்னால் அத்தனை வளமும் இப்பொழுதும் அமைந்து நீங்காத செல்வம் இந்த நாட்டிற்கு கிடைக்கப் பெற்று நாம் எல்லாம் மனநிறைவோடு வாழலாம். அதனால் பாவை நோன்பு இருப்போம், எழுந்து வா அப்படின்னு சொல்லி நம் கூட அனைத்து பெண்களையும் அழைத்து நாம் பாவை நோன்பு இருக்கலாம் வாருங்கள் என்று அழைக்கிறாளாம் ஆண்டாள் நாச்சியார். தரிசனம் டிஜிட்டல் நேயர்களே, தரிசனம் சேனலோடு இணைந்திருங்கள். நாளை 4வது பாசுரத்தில் உங்களை சந்திக்க இருப்பது உங்களது அன்பு சகோதரி திருப்புல்லானி ஜெயந்தி ரங்கராஜன். நன்றி, வணக்கம்.